வர எலெக்ஷனுக்கு இப்போ அண்ணாமலை இருந்தாக்கா இப்போ நம்மளுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுங்க அப்படின்ற நினைக்கிறாங்க மேல் இடத்துல. அந்த பட்சத்தில் தான் அண்ணாமலையை மாற்றுறதுக்கு ஐடியா இருந்தாலும் இருக்கலாம். அண்ணாமலையை மாற்றினா தான் கூட்டணி வரணும். இப்போ மாற்றுறாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க தொடங்கின கட்சியே ஒரு அவமானப்படுத்துறப்பெல்லாம் ஒரு செயலாக ஒரு பேசுறதுனால அதிமுகலேருந்து கம்பல்சரி நெருக்கடி. அண்ணாமலை தான் பிஜேபியில் பேச்சாளர், வேறு யாருமே அந்த அளவுக்குலாம் பேசுகிற அளவுக்கு யார்ட்டையும் திறமை கிடையாது. அண்ணாமலை அவர்களோட வந்து தமிழக இதுலேருந்து மாற்றப்படுறாரு, பிஜேபியிலேருந்து வந்து மாற்றப்படுறாரு. அது வந்து எடப்பாடி அவர்களோட ஒரு ஸ்கிட்சாக அவர் மாற்றுவாரா மாற்ற மாட்டாரான்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் மாற்றுறாங்கன்னு இப்போது நியூஸில் அடிப்படுது. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து பாரதிய ஜனதாவில் கூட்டணி போகிற மாதிரி ஐடியா, உறுதியாகிற மாதிரி ஐடியா இருக்குது. அதனால் வந்து இப்போது அண்ணாமலையால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்குமாறாக இருக்குது. ஏடிஎம்கேவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி மாதிரி ஆகுது. ஒரு மாநில தலைவராக இருக்க பட்சத்தில் வந்து அவருடைய நடவடிக்கை வந்து கூட்டணியை வந்து அரவணைக்கணுமா கண்டி அவாய்ட் பண்ணுறன்ற ஒரு அவசியம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர் பேசுகிறதுனால எடப்பாடி அவருக்கு அவர் ஏற்றுக்க முடியல. அவருடைய நடவடிக்கை வந்து பேச்சை வந்து ஒரு பற்று இல்லாத மாதிரி பேசுகிறாரு. ஏன்னாக்கா பாரதிய ஜனதாவுக்கு பற்று இல்லாத மாதிரி பேசுகிறாரு. அப்போ வந்து மேல் இடத்துல என்ன பண்ணுறாங்க, இவரால் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில். வர எலெக்ஷனுக்கு இப்போ அண்ணாமலை இருந்தாக்கா இப்போ நம்மளுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுங்க அப்படின்ற நினைக்கிறாங்க மேல் இடத்துல. அந்த பட்சத்தில் தான் அண்ணாமலையை மாற்றுறதுக்கு ஐடியா இருந்தாலும் இருக்கலாம். அதான் உறுதி. இப்போ அண்ணாமலையை இப்போ சப்போஸ் பிஜேபியில் மாற்றினா யார் அந்த கட்சியோட தலைவராக இருப்பாங்க? அந்த தலைவராக யார் இருப்பாங்கன்னு நினைக்க முடியல. ஏற்கனவே வந்து அந்த எச் ராஜாவெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவர் அந்த அளவுக்கு அவரும் அப்படி தான் பேசுவார், ஏற்குமாறாக தான் பேசுவார் அவரும், எச் ராஜாவும். அதே மாதிரி ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க இல்லையா, அவரை போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், இல்லை வேறு யாருன்னா எதிர்பார்ப்பாங்க. தமிழிஸ் எல்லாம் அந்த வாணிஜ் சீனிவாசன் நியமிக்கலாம், அவங்களுக்கு ஐடியா வரலாம். ஆனால் தமிழ் சவுந்தரராஜனை போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அண்ணாமலை விட்டு வேறு யாராச்சும் மாற்றினா பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜேபிலாம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா. எல்லாமே எதிர்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்குது பிஜேபிக்கு. இப்போ பார்க்க போனால் எல்லாமே இந்த பற்று வந்து இந்த ஏடிஎம் அது இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அவன் மக்களை வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாக்கிட்டானுங்க. அதாவது பண நடமாட்டமே கிடையாது. யாருக்கிட்ட பார்த்தாலும் பண நடமாட்டம் இல்லை. எல்லாமே விலைவாசிலாம் ரொம்ப ஓவராக இடமா ஆகிப்போச்சு. ஒரு ஜனத்தொகை இதில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரு கொள்கை உண்டாக்குறாங்க அவங்க. அண்ணாமலை வந்து ஜெயலலிதா வந்து ஒரு குற்றவாளி, எங்கள் அம்மான்னு சொல்லிக்க நான் மாட்டேன்னு சொன்னார். உண்மையான வார்த்தை தான். அவங்க குற்றவாளின்னு ரெக்கார்டு பிரேக்கு, பேப்பர் நிர்வாகம் எல்லா பேப்பர்லையும் செயலானுச்சு. உண்மையான குற்றவாளி, அவங்கள ஏற்றுக்க மாட்டேன் பெற்ற தாயின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொன்று என்னென்னா, அண்ணாதுரைய குற்றவாளியை சொன்னார் அண்ணாவை. அதை வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அண்ணாவை வந்து மதுரையில் வந்து மாநாடு போகிறதுக்காக உள்ள இயக்கத்துக்காக வந்து அங்கே வந்தீங்கன்னா உன்னை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க மேலே தேவர் மேலே பலி சொல்லிட்டார். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலகட்டங்களில் அந்த நிகழ்ச்சி அவர் செய்யவும் இல்லை. இன்றைக்கி காலகட்டங்களில் இவங்க உள்ள ஒற்றுமை போய்னா பல கேஸுகள் எடப்பாடி மேலே லாக் ஆகிருக்கு. ரெட்டையிலேயே வேறு அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. யார் கையில் இருக்குது? தேர்தல் அறிக்கையில் உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த ரெட்டையிலேயே பெறணுங்கிறதுக்காக எடப்பாடிக்கு வேறு வழி கிடையாது. எடப்பாடி போய் அதில் போகலன்னா ரெட்டலை சின்னமனமாகிடும். புரியுதுங்களா? அதனாலே ரெட்டலைக்காக எடப்பாடி பாய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிருக்கு. அண்ணாமலை இடம் மாற்றுவாங்க, எல்லாம் முடிஞ்சோன்னா லாஸ்ட்டில் வந்து சேர்த்துருவாங்க. அது விஷயம் தான் மேட்ரு. அதாவது வந்து அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு ஆமாம் பிரச்சனை எடுத்து அது வந்து நல்ல சமாச்சாரம் தான். எப்படின்னா அவர் தான் அண்ணாமலை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பதவி அண்ணாமலைக்கே கொடுத்துருவாங்க. தேர்தல் உடனே கொடுத்துருவாங்க. தேர்தலுக்கு பின்கூட்டி அண்ணாமலை தான் பிஜேபியில் பேச்சாளர், வேறு யாருமே அந்த அளவுக்குலாம் பேசுகிற அளவுக்கு யார்ட்டையும் திறமை கிடையாது. ஒரு பேச்சுகள் வந்து இப்போ எல்லாருமே பேசினா அது வந்து தெளிவாகவும் விவரமாகவும் கருத்தாகவும் இருக்காது. பேசுகிற பேச்சில் அர்த்தமும் கருத்தும் இருக்கணும். அவன் தான் பேச்சாளர். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பேசிட முடியுமா? பேச்சு எடுபட்டுருமா? பேசக்கூடிய ஆள் பேசினா தான் அதோட பேச்சு எடுப்படும். ஒரு 4 வருஷமாக பேசி உழைச்சி ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. தேர்தல்னு வர்றப்போ ஒரு ஆளை வந்து மாற்றுறப்போ இருக்குல்ல, அவர் தான் அது என்ன நீங்கள் சொல்கிறது புரியுது. அவரோட எடப்பாடியோட கருத்து என்னன்னா, இவ்வளோத்தையும் சொல்லி நம்ம கட்சியில் இருந்தால் நாங்கள் போனால் நாங்களே உங்களை மாதிரி ஆளுங்க பேட்டி மீடியாலாம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்க. என்ன அன்றைக்கி இந்த மாதிரி சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னு.
கேட்கறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உங்களெல்லாம் திசை திருப்பறதுக்கான உள்ள ஐடியா தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அண்ணாமலைக்கு பதிலா வேற யாரை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து அவங்க உள்ள தான் சொல்லிட்டாப்புல. இது வந்து உங்களுடைய கருத்து. உங்களோட என்னோட கருணாகரன் போட மாட்டாங்க, நயனானந்தன் போட மாட்டாங்க, வானே சீனிவாசன் போட மாட்டாங்க. தமிழச்சி கொடுப்பாங்க. மூத்த தலைவர் பொன்னாரெல்லாம் இருக்காரு, இவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க ஆளுநர் பதவியெல்லாம் காலியாகி நின்றுட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பாக இவங்களுக்கு தான் வரும். யாராச்சும் போட்டா தமிழகத்துல பாஜக வளர வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜகவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று என்னன்னா, ஏடிஎம்கேல வாங்கின கூட்டத்தை நினச்சிக்கிட்டாங்க. ஏடிஎம்கேல அன்றைக்கி வந்து ஓட்டு கிடைச்சது வேற, இவர் இல்லைங்கிறதுக்காக எம்பியில் கிடைச்ச ஓட்டு வேற. இவர் போனார்னா அந்த ஓட்டையும் சதுரி போய் லாஸ்ட்டில் 3வது இடம் இல்லை 4வது இடத்துக்கு சீமானையும் தாண்டி நின்றுவார். இதுதான் நடக்கும் மேட்ரு. கூட்டணி அண்ணாமலை மாதம் தான் கூட்டணி வரணும். இப்போ மாற்றுறாங்க. இது கட்சிக்கு பின்னாடி வருதானே? யார் பின்னாடி? பிஜேபி பின்னாடி வந்தாலும் அவங்க அலைன்ஸ் வேணுனாலும் அதை மாற்றுறாங்க. சரி, அடுத்ததான் வந்து தமிழகத்துக்கு யாரை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் போட வாய்ப்பு இருக்கு சார். அவரை போடுறதுக்கான வாய்ப்பு. அதனால இப்போ பேப்பர் அலைன்ஸ் தமிழிசை வானதி சீனிவாசன்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவர் தான் அலைன்ஸ் ஒத்து வருவார், அவர் போடுறாங்க சார். அவர் இந்த அண்ணாமலை வந்து எப்போ அவர் வந்தாரோ ஐபிஎஸ் முடிச்சுட்டு அதிலிருந்து வந்து அவர் தன்னை பிரபலமாக ஆக்கிக்கின்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய, ஏன்னா இப்போ முருகன் வந்து காவடி எடுத்தார், எல் முருகன். தமிழ்ச்சி அவங்க வந்து ஒரு பெரிய இது பண்ணி சாதிக்கணும்னு பார்த்தாங்க. அதுபோல் அண்ணாமலை இதோட டபுளாக பண்ணணும் அப்படின்ட்டான் அவர் பேச்சு. அவர் வந்து ஒரு நேரம் உண்மைன்றாரு, ஒரு நேரம் பொய்ன்றாரு. அதுபோல் மற்ற அவங்க கட்சியை தவிர மற்ற கட்சியெல்லாம் ரொம்ப கேவலமானது அப்படின்ற போல் நான் நினச்சா எது வேணால் பண்ண முடியும், நான் நினச்சா எந்த செயல் வேணால் செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த நினைப்பில் எல்லா கட்சிகளையும், ஏன்னா திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியம். அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், இது. ஆனால் அதில் வந்து இவர் பிஜேபி உள்ள நுழைச்சிட்டு, ஏன்னா இப்போ இந்த மணிப்பூர் பல அந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் என்ன சூழ்நிலைன்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்து என்ன பல வகையில் உள்ள திணிச்சு ஏதோ ஒரு இது பண்ணுன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியல. அதனால் இவரும் ஜாட்டியத்தை அடிச்சுக்கிறது மற்ற சைடெலாம் பண்ணின்னு இல்லை ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க தொடங்கின கட்சியே ஒரு அவமானப்படுத்துகிறப்பெல்லாம் ஒரு செயலாக இவர் பேசுறதுனால இப்போ கூட்டணிக்கு என்னன்னா அதிமுகலேருந்து இவர் கம்பல்சரி நெருக்கடி. ஏன்னா ஓட்டோட அந்த சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் மற்ற பிஜேபி இல்லாமல் எந்த ஒரு செயலும் பண்ண முடியாது. பிஜேபி இல்லாமல் அதிமுகவில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு சூழ்நிலையில் அத்தனை பேரும் கூட இருக்கிறவங்களாம் ஒருத்தராக கை நின்று போகிறாங்க. இப்போ சசிகலா, தினகரன், மற்ற இது போல் இன்னொருத்தரும் கை நின்று போய் தனியாக போய் பார்க்குறது இது பண்ணனால இவர் கைட்டு விட்டுருவாங்க. இவர் ஏன்னா அதிமுக பல சிக்கலில் மாட்டினுக்குது, அங்கங்கே கையை வச்சுது. அந்த ஒரு சூழ்நிலை அத்தனையும் சிக்கன் இருக்கிறதுனால இப்போ இவங்க இப்போ சரண்டர் ஆகுது தான் இதான். அப்போ இவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, நான் இது போல் அண்ணாமலை இருந்தால் நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றதுனால அது ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு காரியமாக இதை வந்து அண்ணாமலையை வந்து இப்போ அது இன்னும் முடிவு தெரியல, அந்த செயலுக்கு வந்துக்குது. அதனால் அது இல்லாமல் ஒரு போலியாக சொன்னாங்க. இது என்னன்னா திராவிட மண்ணில் இவங்க பிஜேபி என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க, எந்த செயலும் பண்ண முடியாது. இது என்னன்னா இவங்களோட இன்னைக்கு திமுக வரணும்னு நினச்சாங்க மக்கள், 40 சீட்டும் வர வச்சுது. திமுக வரணும்னு நினச்சாங்க, இன்றைக்கி அத்தனை எம்எல்ஏயும் வந்து இது போட்டு வச்சுக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து அறிவில்லாதவங்களும் இவங்க சும்மா இது மற்ற மாநிலம் போல் தமிழ்நாடு இல்லை. இன்றைக்கி அத்தனை பேரும் ஒரு ஆட்டோ டிரைவருக்குள்ள அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எந்த ஒரு யார் திமுகவாக இருக்கட்டும் அதிமுக யார் தப்பு பண்ணாலும் அவங்க லாஸ்ட்டில் மாட்டிக்கிற இடம் இந்த தோல்வியில் தான். அதனால் வந்து அதிமுக இதில் கூட்டணி வச்சுக்கின்னு கெலிக்க முடியும் நினைக்கிறது வந்து தப்பான ஒரு செயல். அவங்க தனி சின்ன எதிர்கட்சியாக கூட வரலாம். அதனால் கூட்டணியில் போய் சேர்ந்து பல இது பண்ணால் கண்டிப்பாக வர முடியாது. இதுதான் என்னோட கருத்து. அண்ணாமலைக்கு பதிலாக வேறு யாரை போடுவாங்க?
இந்த அவர் பேர் நயனா நாகேந்திரன் தான். ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் அவர் தான் இருக்கிறார். மற்ற தமிழ்ச்சிக்கு குத்தாச்சு எச் ராஜா வாயை விட்டுருவார். மற்ற அவங்கெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. குத்தா இவருக்கு தான் வந்து அப்போ அவருக்கும் வாயை ஒருவர் தான். அதனால் குத்தா இவருக்கு தான் வந்து கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருக்குது.